So first content, graph of sine function. சரிமா? graph of sine function. ஒண்ணும் கிடையாது. sine functionோட curve என்ன ஷேப்ல எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் அதுக்கான as usual domain codomain எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா இந்த மாதிரி let f from r to r. என்ன அர்த்தம் இதுக்கு? r to r domain real number, codomain real number. r to r is given by is f of x given by f of x equal to sin x. இதான் கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன். டொமைன்ல இருந்து எந்த ஒரு நம்பர் கோடொமைன் போனாலும் எதை மீட் பண்ணிட்டு போனோம்? f of x அதாவது sin x மீட் பண்ணிட்டு போனோம். நமக்கே தெரியும் சைனோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு? +1, மினிமம் வேல்யூ எவ்வளவு? -1. அப்போ அங்க கோடொமைன் ரியல் நம்பரா இருந்தா கூட அதோட ரேஞ்ச் எங்க இருந்து எதுக்குள்ளதான் வரும்? -1 to +1. இதான் அதோட ரேஞ்ச். புரியுதா? சோ இதான் f from r to r. rங்கிறது டொமைன், மறுபடியும் rங்கிறது கோடொமைன். the given function f of x equal to sin x. so general graph வரையறதுக்கு முன்னாடி நம்ம அந்த trigonometric table வேல்யூ எல்லாம் எழுதியிருப்போம். அதுல மெயினா வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் நமக்கு தேவைப்படுது. நான் இந்த மாதிரி சொன்னேன், ஒரு யூனிட் சர்க்கிள் இது மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ஹரிசாண்டல் லைன், வெர்டிகல் லைன் எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 0 டிகிரி நமக்கு தெரியும். என்ன வேல்யூங்க? 1,0. இது 90 டிகிரி. 0,1. இது 180 டிகிரி. -1,0. இது 270 டிகிரி. 0,-1. அகைன் 360 டிகிரி, அதாவது 25R. கரெக்டா? இப்ப இந்த வேல்யூஸ் உங்களுக்கு அந்த கிராஃப் வரையணும்னா ஈஸியா இந்த வேல்யூஸ் நமக்கு தெரியணும். இப்ப இப்படி சொல்றேன், sin 0, sin 90, sin 180, sin 270, sin 360. சோ இத பார்த்தே நம்ம சொல்ல முடியும். கரெக்ட் தானே? sin 0 எவ்வளோ? 0. சோ எந்த லென்த் சைனோடது? வெர்டிகல் லென்த், ஹரிசாண்டல் லென்த்? வெர்டிகல் லென்த், அதாவது செகண்ட் வேல்யூ இந்த கோஆர்டினேட். சோ sin 0 0, sin 90 1, sin 180 again 0, 270 -1, 360 0. ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ஓவர். இதே நெகட்டிவ் சைடு வரும்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சைடு தட் மீன்ஸ் sin 0 0 தான். -π/2 வேல்யூ எவ்வளவு? -1, -5 0, -3π/2 +1, மறுபடியும் -2π. ஆன்சர் எவ்வளவு? 0. சரிப்பா. இப்போ இந்த கிராஃப் வரைஞ்சிடலாம் பாருங்க. ஒரு கம்ப்ளீட் கிராஃப் sin x. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கம்மா, இந்த கிராஃப் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஜெனரல் கிராஃப் இல்லைனாலும் ரெஸ்ட்ரிக்டட் கிராஃபும் இன்வெர்ஸ் கிராஃபும் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. உஷாரா இருக்கணும். 6 ஃபங்க்ஷன் இருக்குன்னா சைன் கேட்டாச்சு, காஸ் கேட்டாச்சு, டேன் இன்னும் கேட்கல, இன்னும் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கேட்கல. சரியா? கேட்கறாங்களே இல்லை, தெரிஞ்சாதான் சம் போட முடியும். சரி, ஃபர்ஸ்ட் அதை பிக்ஸ் பண்ணலாம் பாருங்க. 0 டிகிரி, இங்க 0, அடுத்து 90 அப்படி பிரிச்சுக்கலாம். 5 180, 5/2 90, ஈக்குவலான டிஸ்டன்ஸ் 3 5/2 25, அதாவது 360. நெக்ஸ்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அதே மாதிரி -5/2 -5 -3 5/2 again -25. this is x dash, y
y dash. பட் சைனோட அந்த ரேஞ்ச் +1 to -1. சரியா போச்சா? இப்போ அங்க எழுதிட்டு பாருங்க, அந்த வேல்யூஸை பார்த்து இந்த கிராஃபை நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் the value of sin 0 எவ்வளவு? 0. அப்ப இதான் பாயிண்ட். அடுத்து sin 90 டிகிரி 1, 90 டிகிரிக்கு ஸ்ட்ரெயிட்டா 1. நெக்ஸ்ட் sin 180 0. மறுபடியும் sin 3π/2 -1 -1. sin 2π மறுபடியும் 0. இப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். தட் இஸ் த கிராஃப் ஆஃப் சைன். இப்படி வருமா பாருங்க, அந்த நேச்சுரல் பெண்ட் இருக்கணும் அதுல. புரியுதா? இது ஒரு ஒன் ஆஃப் த பீரியட். இதுக்கப்புறம் இந்த கிராஃப் நான் கண்டினியூ பண்ணா எனக்கு இதே மாதிரி ஷேப் தான் வரும். ஏன்னா மறுபடியும் இப்ப நான் 2π கம்ப்ளீட் ஆன பிறகு மறுபடியும் எங்க வர போறேன்? அதே பாயிண்ட், அதே தான் இங்க வரணும், இங்க வரணும், இங்க வரணும், இங்க வரணும். சோ அந்த பாயிண்ட் எதுவும் சேஞ்ச் ஆக போகுது. அப்ப இதே கிராஃப் மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் இறங்கி மறுபடியும் இப்படி ஏறும். அதனாலதான் இது பேர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? இது வரைக்கும் தான் இப்படி ஏறி இறங்குதுன்னா மறுபடியும் இப்படி ஏறி இப்படிதான் இறங்கி போயினே இருக்கும். எத்தனை முறை வரைஞ்சாலும். புரியுதாமா? சப்போஸ் இப்ப நான் கிளாக் வைஸ்ல வரனால எனக்கு இதே மாதிரி தான் வரும். பாருங்க, இப்போ நமக்கு sin 0 டிகிரி 0 தான். -π/2 அப்படின்னா அது இந்த இடம் -π/2. ஆன்சர் எவ்வளவு நமக்கு? -1 இங்க வருது. மறுபடியும் -π 0 -3π/2 வேல்யூல 1. மறுபடியும் 2π என்ன ஆகுது? 0. சோ இதே மாதிரி ஷேப் தான் மறுபடியும். ஆடி போய் கனெக்ட். மீனிங் புரியுதா? திஸ் இஸ் y = sin x. இதான் அதோட கிராஃப். இப்போ நாம இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து சில क्वेश्चंस கேக்குறேன். யாரு கரெக்ட்டா சொல்றீங்கன்னு பாக்குறேன். क्वेश्चन நம்பர் 1. ஃபர்ஸ்ட் இது ஃபங்க்ஷனா இல்லையா? ஃபங்க்ஷன் ஆர் நாட்? எஸ், ஃபங்க்ஷன். ரீசன், if we draw any vertical line on the x-axis anywhere, the curve and the line meet exactly one point, only one point. எந்த இடத்துல நீ ஒரு vertical line போனாலும் ஒரு இடத்துல தான் மீட் பண்ணோம். அதனால yes, it is a function, no doubt about it. Question number 2. It is onto or into? Onto function or into function? into function. என்ன ரீசன்? நான் என்ன எடுத்துக்கிறேன்? டொமைனும் ரியல் நம்பர் தான், கோடொமைனும் என்னதான்? ரியல் நம்பர் தான். இந்த கர்வோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1 to -1 இதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இதுக்கு மேலேயும் ஃபில் ஆகல, இதுக்கு அப்புறமும் ஃபில் ஆகும். கண்டிப்பா ஆன் டூவா இருக்க முடியாது. அப்ப இது என்ன ஃபங்க்ஷன்? இன்டு ஃபங்க்ஷன். இன்டுல 1 1 மெனி 1 எப்படி சொல்றீங்க? சோ இப்போ நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் போடுறேன் அப்படின்னா இது நாட் ஆன் டூன்றது முடிவாயிடும். ஏன்? ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் போடுறேன்னா இங்கேயே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டா இந்த இடத்துலயும் கட் ஆகும், இந்த இடத்துலயும் கட் ஆகும். அப்போ 2 x வேல்யூக்கு y எப்படி இருக்குது? ஒன்னா தான் இருக்கு. அப்ப நமக்கு கோடொமைன்ல இருந்து அப்படியே ரிப்பீட்டா ரிட்டர்ன் பார்த்தோம்னா ஒரு எலமெண்ட்டுக்கு 2 ப்ரீ இமேஜ் இருக்கும். கண்டிப்பா 1 1 இருக்க முடியும். மீனிங் புரியுதா? சோ அப்போ நம்ம என்ன எழுதுறோம்? f from R to R given f of x equal to sin x is என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொன்னீங்க? many one not onto function or many one into function அப்படின்னு சொல்லலாம். so is many one not onto function. onto function மா கரெக்டாமா? யாரா டவுட் இருக்குதா? சரி, ஓகே, வெரி குட். இது முடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வேலை முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட எய்ம் வந்து இன்வெர்ஸ் நோக்கி நம்ம போயிடணும். சோ இன்வெர்ஸ் நோக்கி நம்ம போறோம். இன்வெர்ஸ் நமக்கு வேணும்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனை என்னவா மாத்தணும்? நம்ம
பைஜெக்டிவ், தட் மீன்ஸ் பைஜெக்ஷன் வர மாதிரி மாத்தணும். அப்படின்னா அவங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெபினிஷன் சொன்ன மாதிரி என்ன இந்த டெபினிஷன் சொல்லுது? if we restrict their domains and codomains, டொமைனையும் கோடொமைனையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்குள்ள எல்லா வேல்யூஸும் வந்துடணும். அதோட மேக்சிமம் இருக்கணும், அதோட மினிமம் இருக்கணும், முடிஞ்சா ஜீரோவும் உள்ளது, முடிஞ்சா அது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போகணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான ரூல். வேற ஒன்னும் பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை. நீங்க நம்ம அந்த பிரின்சிபல் டொமைன் எப்படி எடுத்தோமோ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்குள்ள மேக்சிமம் இருக்கும், மினிமம் இருக்கும், அதுக்குள்ள ஜீரோவும் இருக்கும், அதுக்குள்ள வேற என்ன சொன்னாங்க ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லயும் மூவ் ஆகலாம்னு சொன்னோம். இது எல்லாமே நம்ம பிரின்சிபல் டொமைனை செலக்ட் பண்றதுக்கான ரூல்ஸ். சோ அதே தான் இங்க நீங்க பெருசா யோசிக்க வேண்டியது. சைனோட பிரின்சிபல் டொமைன் எது அப்படின்னு தெரிஞ்சா அதுதான் ரெஸ்பெக்டட் டொமைன். அதை வச்சு நீங்க கிராஃப் வந்தீங்கன்னா கண்டிப்பா அது 1 இருக்கும், ஆன் டூ ஆகும். வேற ஒன்றும் தெரியாது. சைனுக்கு என்ன பிரின்சிபல் டொமைன்? அதாவது இந்த கிராஃப் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. -π/2 இங்க இருக்கு, +π/2 இங்க இருக்கு. சரியா? இவ்வளவு. இப்போ இதே கிராஃப நான் இங்க கட் பண்ணிட்டேன், இங்க கட் பண்ணிட்டேன், சரி இங்க கட் பண்ணிட்டேன். அப்ப எது மட்டும் எனக்கு தெரியும் பாருங்க. கரெக்டா சொன்னா இது மட்டும் தான் தெரியும். இத கட் பண்ணி எடுத்தோம்னா அவ்வளவுதான். இதான் -π/2 இருந்து +π/2 வரைக்கும் இருக்கு. கரெக்டா? இப்ப அந்த கிரீன் லைன் மட்டும் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா எனக்கு சொல்லுங்க. அதாவது நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனை f from அங்க r to r போட்ட மாதிரி f from டொமைன் -π/2 to +π/2. புரியுதா? அங்க ரேஞ்ச் ஆர் கோடொமைன் நம்ம r போட்டோம் goes to -1 to +1. எவ்வளவுதான். புரியுதமா? இது டொமைன், இது என்னது? இது கோடொமைன் ஆர் ரேஞ்ச். கோடொமைன் அப்படி வச்சுக்கலாம், ரேஞ்ச் அப்படி வச்சுக்கலாம். இப்போ இதுல என்ன மீனிங்? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி பத்தி பேச போறோம்னா இது மட்டும்தான் இது. இதை தாண்டி நம்ம எங்கேயும் போக முடியாது. இதை தாண்டி போனா இன்வெர்ஸ் கிடையாது. புரியுதா? சரி, இப்ப மட்டும் எப்படி சார் கிடைச்சிருமா அப்படின்னா அந்த கிரீன் லைனை மட்டும் பாருங்க. இந்த கிரீன் லைனை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அது ஃபங்க்ஷனா வர வாய்ப்பு இருக்குதா? அதாவது இந்த டொமைன்ல நான் சொன்னதுல -π/2 இருந்து +π/2 வரைக்கும் இது வரைக்கும் தான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அது ஃபங்க்ஷனா எந்த இடத்துல வெர்டிகல் லைன் போனாலும் என்னது ஒரு இடத்துல மீட் ஆகுது. எஸ் ஃபங்க்ஷன், அது எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வாட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? ஆன் டு இன்டு செக் பண்ண போறோம். ஆன் டு இன்டு ஆன் டு ஃபங்க்ஷன். ஏன் இந்த -1 இருந்து +1 வரைக்கும் எந்த இடத்துல நம்ம ஹரிசாண்டல் லைன் போட்டாலும் இந்த கர்வை எத்தனை இடத்துல தான் மீட் பண்ணோம்? ஒரே ஒரு இடத்துல தான் மீட் பண்ணும். அப்ப ஒரே ஒரு இடத்துல மீட் பண்ணுது. இந்த இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாவும் அது ஃபில் ஆயிடும். எல்லா பாயிண்ட்டுக்கும் அங்க ஒரு கட்டிங் இருக்கும். இங்க இருந்து எந்த இடத்துல நீ லைன் போட்டாலும் எல்லா பாயிண்ட்டும் ஒரு இமேஜ் இருக்குதான் செய்யும். அப்போ 1 இருக்கும், ஆன் டூ ஆகும். அப்போ 1 ஆன் டூ இருக்குதுன்னா இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்குது? பைஜெக்ஷன். பைஜெக்ஷனா நமக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்கும். புரியுதா சொல்றது? சரி, ஓகே. இதுக்கு முன்னாடியே சில அதை கொஞ்சம் எழுதிட்டு போயிடலாம். இது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்க. இதோட டொமைன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதோட டொமைன் sin x க்கு என்ன டொமைன்? டேய் இதோட டொமைன்ரா, ஒரிஜினல் கிராஃப் வரைஞ்சிக்கிறேன். இதோட டொமைன் என்ன எழுதிக்கிறேன்? r. இதோட டொமைன் அதே மாதிரி கோடொமைன் அதுவும் எவ்வளவுதான்? r தான். அடுத்து ரேஞ்ச். ரேஞ்ச் என்னது? ரேஞ்ச்ன்றது இந்த கர்வ் எங்க, அதாவது எங்கிருந்து எது வரைக்கும் லைஸ் ஆயிருக்கோ அதுக்கு பேர் தான் ரேஞ்ச். -1 to +1 அதை தாண்டி போக கீழையும் வரல மேலையும் போல. அதனால ரேஞ்ச் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to என்னது +1 இதுக்குள்ளதான் இருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் இதே கிராஃப்ல இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க. பீரியட் அப்படின்னா என்ன, ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க. ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா என்ன மீனிங்? ஹைட் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு. இந்த கர்வுக்கு இந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ஆம்ப்ளிடியூட். அந்த ஹைட் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. பட் நிறைய இடத்துல இருந்தாலும் அது மொத்தம் ஒரே மாதிரி சேமான ஹைட் தான் இருக்கு. இங்க பாருங்க,
இதுதான் ஹைட், இந்த கர்வோட மேக்ஸிமம் ஹைட். கரெக்டாமா? அதானே 1. அதே மாதிரிதான் இதுவும் ஹைட் தான். கரெக்டா? இது கூட ஹைட் தான், இது கூட ஹைட் தான். இதுதான் மேக்ஸிமம். அப்ப இது கூட ஹைட் தான் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து. ஆனா இதை விட எப்படி இருக்குது? கம்மியா இருக்கு. சோ ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது the maximum height of the curve from the x axis. x axis ல இருந்து எது மேக்ஸிமம் ஹைட்டோ அதுக்கு பேர் தான் என்னது? ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, அதாவது இந்த டிஸ்டன்ஸுக்கு பேரு ஆம்ப்ளிடியூட். புரியுதா? நம்மள क्वेश्चन கேட்பாங்க 1 மார்க்ல, ஃபைண்ட் பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? இப்போ இந்த இடத்துல அதை எழுதிடலாம் நம்ம. பீரியட் அதாவது y equal to sin x. இதுக்கு என்ன பீரியட்? 2π. ஏன்னா 0ல இருந்து எது வரைக்கும்? 2π வரைக்கும் ஒரே இது மாதிரி இருக்கும். மறுபடியும் நீ போடனா இதே மாதிரி தான் வரும். அதனாலதான். சோ பீரியட் ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் 2π. ஆம்ப்ளிடியூட் ஆம்ப்ளிடியூட் எவ்வளவுமா? இதோட ஹைட் x ஆக்சிஸ்ல இருந்து 1 யூனிட். சார் இது மைனஸ்னாதீங்க, ஹைட் அப்படினாவே பாசிட்டிவ் தான், 1 யூனிட். அதுக்கு நெகட்டிவ் மீனிங் புரியுதா? சரிமா, ஓகே. இது வந்து sin x பத்தி நமக்கு தெரிய வேண்டியது. சரி, இன்னொன்னு சொல்லுங்க. y equal to sin x டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்க. மெனி ஒன் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா? அதுக்குள்ள sin ஆடா ஈவனா? ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி பாப்போம்ல. f of x ன்றது given function. f of minus x அப்ளை பண்ணும்போது we get minus f of x ன்னு கிடைச்சதுன்னா this f of x is என்ன ஃபங்க்ஷன்? odd function. f of minus x அப்ளை பண்ணும்போது we get plus f of x ன்னா this f of x is என்ன ஃபங்க்ஷன்? even function. போடுவோம்ல நம்ம. இப்போ சொல்லுங்க, sin x ஆடா ஈவனா? odd function. என்ன ரீசன்? அதாவது f of x equal to sin x, f of minus x ன்னு கொடுத்தீங்கன்னா sin of minus x ன்னு வரும். sin of minus x என்னது? minus sin x. எது மட்டும் தான் பிளஸ் வரும்? cos. அடுத்து அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன். அது ரெண்டு மட்டும் தான் cos of minus theta, secant of minus theta மட்டும் தான் நமக்கு பிளஸ். மிச்சம் எல்லாமே என்னது? மைனஸ். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியணும். trigonometric ratios or trigonometric functionல காசும் சீக்கனும் மட்டும் தான் என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். ரிமைனிங் 4 என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். அப்போ so f of minus x equal to minus f of x கிடைக்குது. therefore f of x equal to sin x is என்ன ஃபங்க்ஷன்மா? ஆட் ஃபங்க்ஷன். சோ அத வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்து தான் போகணும்ன்றது அல்ல. அந்த கிராஃப் பார்த்த உடனே சொல்லலாம். எப்படி அந்த கிராஃப் பார்த்த உடனே ஆடா ஈவனா சொல்றதுன்னா, கொடுத்திருக்கிற அந்த கர்வ் சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜினா இருந்தா, சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின். ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் அப்படின்னா என்ன? அந்த பாயிண்ட்ல அதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஈக்குவலான ஏரியா அதுக்குள்ள வச்சுக்கணும். புரியுதா? அதுக்கு பேர் தான். சோ ஆட் ஃபங்க்ஷனா இருக்குதுன்னா சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜினா இருக்கு. ஒருவேளை சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜினா இருக்குது அப்படின்னா அது ஆட் ஃபங்க்ஷன் ஆகும். இப்ப பாரு, இது ஆட் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல கட் பண்ணீங்கன்னா இது வச்சிட்டு இருக்கிற ஏரியாவும் இது வச்சிட்டு இருக்கிற ஏரியா எப்படி இருக்கும்? நமக்கு ஈக்குவலா. அதான் இது சிமெட்ரிக் அபவுட் ஆரிஜின் அப்படின்னு. டே புரியுதா? சரி, ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் பாரு. இப்ப நமக்கு செகண்ட் இதுதான் இன்வெர்ஸ்க்கு நம்ம போக போறது. ரெஸ்ட்ரிக்டட் sin function. Restricted graph of sin function. So அந்த restricted graph அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். restricted graph அப்படின்னா என்னது? டொமைனையும் அதோட கோடொமைனையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். சோ அதான் சொல்றேன். let
this f of x equal to let f from எங்க இருந்து எது வரைக்குமா என்ன டொமைன் minus 5/2 to plus 5/2 to என்ன range minus 1 to plus 1 is given by f of x equal to என்னது sin x அவ்வளவுதான். இத நம்ம வரையறோம். ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த கிராஃப்ல இந்த ரெட் லைன் சாரி இந்த கிரீன் லைன் மட்டும் வரையறோம். மிச்ச ரெண்டு பக்கம் என்ன பண்ற போறோம் கட் பண்ற போறோம். ஏன்னா டொமைனே அவ்வளவுதான், ரேஞ்சும் அவ்வளவுதான். இப்போ அதை வரைஞ்சிட்டு அதுக்கு இன்வெர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நம்ம சரியா. அப்போ இதே மாதிரி பாருங்க அந்த கிராஃப் போடலாம். இததான் நம்மள எக்ஸாம்பிள்ல கேட்டது 5 மார்க்ல பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் அவங்களே கொடுத்துருவாங்க இல்லையா, கொஸ்டினா கேட்பாங்க. draw the restricted sin function and its inverse function கேட்பாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி வரும். புரியுதா? சரி பாருங்க. இதுல as usual x y x dash y dash இங்க 0, this is 5/2 equal ஆன டிஸ்டன்ஸ்ல minus 5/2 plus 1 equal ஆன டிஸ்டன்ஸ் minus 1. புரியுதா? வழக்கமா செய்யற மாதிரி தான். sin 0 எவ்வளவு நமக்கு just 0, sin 90 டிகிரி எவ்வளவு 1. அதே மாதிரி sin minus 5/2 எவ்வளவு நமக்கு அதுவும் minus 1. ஸ்கேல் வச்சு அப்படியே நேரா கோடு போட வேண்டியதுதான். புரியுதா? நேரா கோடு போட்டா அவங்க குறுக்கால கோடு போடுவாங்க. புரியுதா? அங்க பாருங்க அந்த ஒரிஜினல் கிராஃப் பாருங்க, அந்த பெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. புரியுதா? கொஞ்சம் ஏறி உன்னோட மைண்ட் இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த கிராஃப் இப்படி வரப்போகுது, இதுக்கப்புறம் இந்த கிராஃப் இப்படி இதோட நேச்சர் இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு அந்த ஷேப் வரும். உனக்கு அந்த இது தெரியலன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருவேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, மார்க் வராது. புரியுதா? அதனாலதான் உன்னோட அந்த ஐடியாவே இப்படிதான் இருக்கணும். இது போகுது, இதுக்கப்புறம் இப்படி போகுதுன்னு தெரியணும். அப்படி போச்சுனாவே உனக்கு அந்த நேச்சுரல் பெண்ட் அப்படி வரும். நான் சொல்றது புரியுதம்மா? அதே மாதிரிதான் இது. இதுக்கப்புறம் இது இப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுனாவே அந்த நேச்சுரல் பெண்ட் அப்படி இருக்கும். மீனிங் புரியுதா? இதுக்கப்புறம் நீ பாத்தீங்கன்னா அப்படி போகுதுன்னு அர்த்தம், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி வரப்போகுதுன்னு அர்த்தம். அது வந்து மைண்ட்ல தெரியணும். புரியுதா? சோ இதுதான் வந்து y equal to sin x அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்டட் கிராஃப். இதை தாண்டி போகாது, இதை தாண்டி வராது, இதை தாண்டி போகாது. மீனிங் புரியுதா? இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல வந்து எது டொமைன் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். எது டொமைன்? minus 5/2 to plus 5/2. எது வந்து ரேஞ்ச் ஆர் கோடொமைன்? ரேஞ்ச் அப்படியே எழுதிருவோம். எது minus 1 to plus 1 அவ்வளவுதான். y axis ஓட வேல்யூ அதை தாண்டி போகல. அடுத்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இது? 1 and also onto. முதல்ல ஃபங்க்ஷனா செக் பண்ண. எந்த இடத்துல வெர்டிகல் லைன் போட்டாலும் ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். எஸ் ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷனா அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் போட்டு பாத்தீங்கன்னா இந்த கர்வ் எத்தனை இடத்துல மீட் பண்ணுது பாரு. இதோட ரேஞ்ச் வரைக்கும் எத்தனை இடத்துல? ஒரு இடத்துல தான் கட் ஆகும், இன்னொரு இடம் கட் ஆகாது. -1 இருந்து +1 வரைக்கும் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் கட் ஆகும். அப்போ மோர் தென் 1 பாயிண்ட் இல்லைன்னாவே அது என்னது? ஆன் டூவா மாறிடும். அதே நேரத்துல ஒரு இடத்துல தான் கட் ஆகுது அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம? 1 on 2 அப்படின்னு. புரியுதா? சோ அப்போ இந்த இடத்துல f from minus 5/2 to plus 5/2 to minus 1 to 1, f of x equal to sin x is என்ன ஃபங்க்ஷன் மா? 1-to-1 and on-to function or bijective function. புரியுதா? அப்ப இந்த மாதிரி இருந்தா therefore inverse function என்ன ஆகும்? கண்டிப்பா நமக்கு exist ஆகும். inverse function exist ஆகும்.
இதுக்கு மேல இருக்கிறதுக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன ஆகாது, எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா அது 1 கிடையாது. புரியுதா? சரி, இப்போ இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்ப அந்த இன்வெர்ஸ் கிராஃப் வரையும். புரியுதா? இன்வெர்ஸ் கிராஃப்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்யா மாறும், ஒய் ஆக்சிஸ் எக்ஸா மாறும். டொமைனு ரேஞ்சா மாறிடும், ரேஞ்ச் என்னவா மாறும், டொமைனா மாறும். புரியுதா? இததான் அங்க சொல்றோம். நம்ம A to Bன்றது இப்ப என்னவாகும், B to A அப்படின்னு பார்த்தாலும் ஃபங்க்ஷன் ஆகும். அதுதான் நம்ம. புரியுதா? அடுத்து இங்க பாருங்க, இது 2 தான எக்ஸாம்பிள் கேட்பாங்க 5 மார்க்ல. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, draw the graph of respected sine function and its inverse function சொல்றோம். அதோட நிறுத்திட்டாங்கன்னா நீதான் டொமைன் ரேஞ்ச் நீதான் பிக்ஸ் பண்ணணும், இந்த கிராஃப் வரையும். அதுக்கு கீழே இன்வெர்ஸ் சைன் கிராஃப், அதாவது இன்வெர்ஸ் சைன் கிராஃப் அப்படின்னு போடணும். இன்வெர்ஸ் சைன் அப்படிங்கிறது ரொட்டேட்டட் பை சைன் இன்வெர்ஸ், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவாங்க. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க. நீ எழுதுன சைன் எக்ஸ் ஹோல் இன்வெர்ஸ், இதுவும் ஈக்குவலானா இது வேற இது வேற. இதுக்கு என்ன மீனிங்னா 1/sin x அர்த்தம். இது இப்ப நம்ம பார்த்துட்டு வரோம் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் அது வருது. புரியுதா? அதனால அதை எடுத்துட்டு போயிட்டு அதோட லிங்க் பண்றது, அது ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல். இங்க இருக்கிறது இது வரையணும்னா நம்ம என்னென்னமோ பண்ணுகிறோம். கரெக்டா? கிராஃப் மாத்திரம், டொமைனை மாத்திரம், அது ரேஞ்சை மாத்திரம், எல்லாத்தையும் மாத்தி கொண்டு வரணும். அதனால சிம்பிளா இதுக்கு ஈக்குவல் இதுன்னு சொல்றோம். புரியுதா? லைட்டா கண் அசறையா இல்லையா? சரி கவனி, இப்ப கொஸ்டின் கேட்கலாம். பாரு, இன்வெர்ஸ் சைன் கிராஃப். இன்வெர்ஸ் சைன் கிராஃப் எப்படி வரைய போறோம் நல்லா கவனிக்கணும், அப்பதான் இது புரியும். அந்த கிராஃப் பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் நமக்கு 5 மார்க் தராங்கன்னா அந்த நேச்சுரல் பெண்ட் தெரியணும். அது அதை விட்டுட்டு வெறும் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரியே நீ போடும்போது நோட்ல பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரியே போட்டேன்னா ஒன்னும் பிரயோஜனம். சரியா? சரி கவனிங்க. இப்போ அதுக்கு எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போறோம்னா இதே மாதிரிதான். எஃப் ஃப்ரம் அங்க எது டொமைனோ அது இங்க என்னவா மாறிடும், ரேஞ்சா மாறும். அங்க எது ரேஞ்சோ அது இங்க என்னவா மாறும், டொமைனா மாறும். அப்ப அங்க எஃப் ஃப்ரம் -π/2 to +π/2 -1 to +1 போட்டீங்கல்ல, இங்க இன்வெர்ஸ் சைன் கிராஃப்ல -1 to +1 2 என்னவாயிடும், -π/2 to +π/2 is given by f of x. This is equal to என்ன எழுதுறோமா, sin inverse of x. sin inverse of x அப்படி கொடுத்துட்டாங்க. inverse sin function that is defined by sin inverse of x அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? inverse sin graph அதாவது denoted by sin inverse of x அப்படின்னு மீனிங். புரியுதா? சரி கவனிங்க, கிராஃப் வரைஞ்சிடுவோம். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ரூல் எல்லாம் ஒண்ணுதான். பாருங்க, so as usual x axis y axis தான் போறோம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. x dash x y y dash மசரா போச்சா, அதே மாதிரி 0 தான். அதுல எதுவும் டவுட் கிடையாது. இப்போ எனக்கு இது வரைக்கும் இந்த x ஆக்சிஸ்ல நம்ம என்ன போட்டோம், ரேடியன் வேல்யூ அதை போட்டோம். அதாவது π/2 5 எல்லாம் போட்டோம். இப்போ இங்க இருக்கிற டொமைன் என்ன சொல்லிக்கிறோம், -1 to +1 அப்படின்னா இப்போ இது பாசிட்டிவ் சைடு +1, அதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல -1 இங்க நம்பர். புரியுதா? இப்போ அதோட ரேஞ்ச் எங்க இருந்து எது வரைக்கும் சொல்லிக்கிறோம், -π/2 to +π/2. இப்போ இது +π/2, இங்க -π/2, அதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல. புரியுதடா? சோ இன்வெர்ஸ் கிராஃப் பத்தி பேசுறோம்னா இதுக்கு இந்த பக்கமும் போக கூடாது, அதுக்கு அந்த பக்கமும் போக கூடாது, இதுக்கு மேலேயும் போகாது, இதுக்கு கீழே வராது. அவ்வளவுதான், இதோட ரேஞ்சே இவ்வளவுதான். புரியுதா? இதை தாண்டி போனா இன்வெர்ஸ் வராது, வேஸ்ட். நீ செய்யறதெல்லாம் வேஸ்ட். புரியுதாமா சொல்றது? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், வழக்கமா செய்யற மாதிரி தான், அப்படியே ஆப்போசிட்டா திங்க் பண்ண போறேன்.
சைனுக்கு எப்ப 1 அதே 90 டிகிரி தான். அதனால இப்ப 1க்கு நேரா 90 டிகிரி இப்படி மாத்தணும். புரியுதா? எப்போ -1 மறுபடியும் -π/2 அப்படி மார்க் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு என்ன ஐடியா இருக்கணும் அப்படின்னா, இத பார்த்தீங்கன்னா நேரா ஸ்கேல் வச்சு போட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். இட் இஸ் நாட் a straight line, it is a curve. அப்ப எப்படி செய்யணும் அப்படின்னா இத கொஞ்சம் நல்லா கவனி. இந்த கிராஃப் பாரு. இது எப்படி போட்டோம்? மறுபடியும் இது இப்படியே போயிட்டு இப்படி வரப்போகுதுன்ற ஐடியா உங்களுக்கு இருந்தது. கரெக்டா? இப்போ நான் இந்த எக்ஸ் ஆக்சிஸை தான் ஒய் ஆக்சிஸா வச்சிருக்கிறேன். மீனிங் புரியுதா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸா இருக்கு. அப்ப இதை அப்படியே நிக்க வச்சா இங்க கவனிங்களா, மெயின் கிராஃப் பாரு. இப்ப இங்க இருக்குல்லமா, இந்த கிராஃப் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சா இது இப்படி இருக்குமா பாருங்களேன். அதாவது இப்படி இருக்கும், மறுபடியும் அப்படி போயிட்டு இந்த மாதிரி தானே போயிட்டு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கோம். இப்போ உனக்கு இந்த ஐடியா தான் வேணும். இன்வெர்ஸ் கிராஃப் வரையும் போது உனக்கு இந்த ஐடியா தான் வேணும். என்னன்னா இங்க பாருங்க, ஒருவேளை இது +π/2ன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு அப்புறம் தான் என்ன வந்துருக்கு போகுது 5. அப்ப இந்த கிராஃப் இப்படி டிராவல் பண்ணதுன்னா மறுபடியும் எப்படி போக போகுது? அப்படி போக போகுதுன்னு அர்த்தம். மேல புரியுதா சொல்றது? இப்படி மேல போக போகுதுன்னு அர்த்தம். அப்ப உனக்கு அந்த ஐடியா வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணணும், அப்படி இருக்கணும். அதாவது இந்த கிராஃப் மறுபடியும் எப்படி போக போகுது? அப்படி போக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இதை வரைஞ்சினா மறுபடியும் என்ன ஆக போகுது? இது இப்படி வரப்போகுதுன்னு அர்த்தம். சோ உனக்கு அந்த ஐடியா இருக்கணும், இப்படி வரப்போகுதுன்னு அர்த்தம். மீனிங் புரியுதா? அடுத்த டேர்னிங் பாத்தீங்கன்னா அப்படி டேர்ன் ஆக போகுதுன்னு அர்த்தம். அடுத்த டேர்னிங் பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் டேர்ன் ஆகிருக்க போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? திஸ் இஸ் y = sin inverse of x. இதோட கிராஃப். டேய் புரியுதா? சோ இந்த மாதிரி வரையணும், பார்த்து வச்சுக்கங்க. இப்போ இதுக்கும் இதே மாதிரி நம்ம எழுதுறோம்னு வச்சுங்களேன். இதுல என்ன டொமைன்? அதாவது y = sin inverse of x அப்படின்னு எழுதிட்டேன். இதுக்கு என்ன டொமைன்? என்ன டொமைன்? -1 to +1. எஸ், டொமைன் முடிச்சோம். அடுத்து ரேஞ்ச் -π/2 to +π/2 எழுதிட்டேன். ஃபங்க்ஷனா இன்வெர்ஸ் y = sin inverse of x போடுறோம். இது ஒரு கிராஃப். இந்த கிராஃப் ஃபங்க்ஷனா? எஸ், ஃபங்க்ஷன். வெரி குட். என்ன டவுட் இல்ல. what type of function? horizontal line போனா எல்லாம் ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். சோ 1 1 ஆகுது, r2 ஆகுது. அது என்ன பிரச்சனை இல்லை. அடுத்த क्वेश्चन, ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா? கிராஃப் பார்த்து கிராஃப் பார்த்து சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். என்னது? எவ்வளவு நேரமா? ஆட் ஃபங்க்ஷன் டே ஆரிஜின்ல கட் பண்ணி பாருடா. இந்த ஏரியாவும் இந்த ஏரியா எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு பாரு. சோ சிமெட்ரிக் அபௌட் ஆரிஜின். சோ அப்ப இது என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. அதாவது y = sin inverse of x is என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். ரீசன் சிமெட்ரிக் அபௌட் ஆரிஜின் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்ப இதுல இருந்து இன்னொன்னு உங்களுக்கு தெரியணும், முக்கியமான ஒரு ரூல் இது. ஒருவேளை y = sin inverse of -x இப்படி இருந்தா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா -sin inverse of x -sin inverse of +x அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்தாதான் இது ஆட் ஃபங்க்ஷன் போது. அப்ப இது ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா இப்படி கண்டிப்பா இருக்கும். சரியா? இது ஒரு ஃபார்முலா. அப்ப sin of -x மட்டும் -sin x கிடையாது. sin inverse of -x என்னதான்? -sin inverse of x. புரியுதா? சரிடா. இது அப்புறம் மதியம் கூட எழுதிக்கலாம். இன்னொரு பீரியட் இருக்கு. எவ்வளவு நேரம் டைம்? 10 minutes இருக்கா? சரி, ஓகே. எவ்வளோ? சரி, போதுமான கவனி. சோ நெக்ஸ்ட் இதுல இருக்கிற சில பேசிக் ரூலை கொஞ்சம் பார்த்தல. பேசிக்
result or basic properties. கவனிமா இப்ப நமக்கு பாயிண்ட் நம்பர் 1 y equal to sin inverse of x அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதலாம்? implied and implied by எப்படி எழுதலாம் அப்படின்னா we can write ரெண்டு பக்கமும் சைனை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சைனுக்கும் அது இன்வெர்ஸ் ரிமூவ் ஆயிட்டு we can write sin y equal to என்ன எழுதிக்கலாம் x அப்படின்னு எழுதி ரெண்டு பக்கமும் சைன் இந்த பக்கம் sin y இந்த பக்கம் sin of sin inverse of x என்ன ஆயிடும் sin y equal to x இந்த மாதிரி எழுதலாம். இப்படி இருந்தா இப்படி எழுதலாம், இப்படி இருந்தா இப்படி எழுதலாம். சரியா? அது போறதுக்கு முன்னாடி பாயிண்ட் நம்பர் 2 y equal to sin x. சரியா? y equal to sin x where this x belongs to அப்படின்னா டொமைன் என்னன்னு கேக்குறேன். y equal to sin x அப்படின்னா x belongs to இங்க இருக்கிற இந்த x ஓட வேல்யூ எங்க இருந்து எது வரைக்கும் எது -5/2 to +5/2 அதாவது x belongs to -5/2 to +5/2 இது உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா? இதே வந்து third point y equal to sin inverse of x where this x belongs to very good closed interval -1 to +1 இது மட்டும் இல்ல இதுவும் x தான் இதுவும் x தான். இங்க இருக்கிற x represent an angle. இது எது ஒரு ஆங்கிள். இங்க இருக்கிற x represent என்னது இல்ல நம்பர். புரியல சொல்றது. அப்போ இந்த sin x அப்படின்னா இது சர்க்குலர் ஃபங்க்ஷன். sin x னா இங்க இருக்கிற x ஆங்கிள் represent angle. sin inverse x ல இருக்கிற இந்த x என்னது இது நம்பர். அந்த நம்பர் எங்க இருந்து இருக்குன்னா -1 to +1 தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது ரெண்டுமே x தான். உன் பாட்டுக்கு எதை எங்கனா எழுதுறது இல்ல. இன்வெர்ஸ்க்குள்ள இருக்குது sin inverse of x ன்னு எழுதினாவே அது நம்பர் தான். அந்த நம்பர் எங்க இருந்து எது வரைக்கும் தான் -1 to +1 தான். this x is called that is number. புரியுதா? ஞாபகம் வச்சுப்பீங்களா? y equal to sin x அப்படின்னா x represent angle. y equal to sin inverse x x represent number. that number -1 to +1. that angle -90 to +90 or 5/2 to 5/2 -5. meaning புரியுதா? next fourth one very important one y equal to sin inverse of sin of sin inverse x. sin of sin inverse x இந்த மாதிரி இருக்கும். sin அதோட இன்வெர்ஸ் பக்கத்துல sin அதோட இன்வெர்ஸ் கேன்சல் ஆயிடுமா? சைனுக்கும் அதோட இன்வெர்ஸும் கேன்சல் ஆகுமானா கண்டிப்பா கேன்சல் ஆயிடும். எப்போ எப்போ அப்படின்னா இதோட வேல்யூ சைனும் அதோட இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிட்டு இருங்க. இது கூட தேவையில்லை, இப்படியே போட்டுக்கோ. sin of sin inverse of x என்ன வேல்யூ அப்படின்னா this is equal to x நம்ம எழுதலாம். ஆனா இந்த x எங்கிருந்து எதுக்குள்ள இருந்தாலும் எழுத முடியும். வெரி குட். sin inverse of x அப்ப இந்த x எங்கிருந்து எதுக்குள்ள இருக்கு -1 to +1. so sin of sin inverse of x we can write this is equal to x if this x belongs to closed interval -1 to +1. அது உள்ள இருந்தாலும் எழுத முடியும். ஒருவேளை இப்படி இருக்கு sin of sin inverse of 2 அப்படின்னா சைனுக்கு இன்வெர்ஸ்க்கு போயிடுச்சு சார் ஆன்சர் 2 ன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? this is does not exist. வரவே வராது. ஏன்? sin inverseனா அதோட டொமைனே -1 to +1 தான் நம்ம பார்க்கணும். அதனால அதை பத்தி பேசக்கூடாது. அது does not exist தான். அது உள்ள இருந்தாலும் மீனிங் புரியுதாமா? புரியுதா? அடுத்து பாரு. நெக்ஸ்ட் தான் இதை யூஸ் பண்ணி தான் சம் போட போறோம். இது sin of sin inverse of x. this is sin inverse of sin x.
ரெண்டுத்துக்கும் ஸ்லைட் சேஞ்ச் தான். sin inverse of sin x, இது sin of sin inverse of x. இன்வர்ஸ் உள்ளது, இங்க sin உள்ளது. கரெக்டா? இப்போவும் sin இன்வர்ஸ்க்கும் sin ரிமூவ் ஆயிட்டு x ன்னு எழுதிக்கலாம் தாராளமா. இப்போ அந்த x ஓட வேல்யூ எங்க எதுக்குள்ள இருக்கும்? இது என்னது? இது sin x. இங்க இருக்கிறது ஆங்கிள். this angle if this x belongs to must be minus pi by 2 to plus pi by 2. அப்படி இருந்தா தான் கேன்சல் ஆகும். மீனிங் புரியுதா? இன்னொன்னு வேற போட்டு வச்சுக்கிறேன். ஒருவேளை அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்தா நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா என்ன பண்றது? ஒருவேளை does not belongs to minus pi by 2 to plus pi by 2. இந்த ஆங்கிள் x ஓட வேல்யூ அங்க இருந்தா எப்படி? அங்க இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா, ஏன்னா பிரின்சிபல் வேல்யூனா செகண்ட் குவாட்ரண்ட்லயும் தேர்ட் குவாட்ரண்ட்லயும் இருக்கிற வேல்யூ கண்டிப்பா எங்க வரும்? நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்லயே கிடைக்கும். புரியுதா இல்லையா நான் சொல்றது? அதனால கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். பிரின்சிபல் டொமைன்ல எல்லாமே கிடைச்சிடும். அப்படின்னும் போது அது கிடைக்கிற மாதிரி மாத்திட்டு நம்ம சம் போடணும். அதாவது எப்படின்னா, இங்க பாருங்க, இது வந்து மைனஸ் பை பை டூல இருந்து பிளஸ் பை பை டூல எந்த பிரச்சனையும் கிடையாது. டைரக்டா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸா எக்ஸ் எழுதி போயினே இருந்தலாம். ஒருவேளை இந்த டொமைன்குள்ள இல்ல அப்படின்னா we should write 5 minus x if this x belongs to 3 5 by 2 to 2 5. 3 5 by 2 அப்படிங்கிறது எங்க? இங்க பாருங்க, இது வரைக்கும் இருக்கிறது பிரின்சிபல் டொமைன். மாத்தி சொல்றேன்னா, இது 5 by 2 to மாத்தி சொல்றேன் 5 by 2 to 3 5 by 2. சரியா? ஒருவேளை அந்த ரேஞ்ச் இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், x does not belongs to minus 5 by 2 to plus 5 by 2. இதுக்குள்ள இல்லைன்னா என்ன எழுதிக்கலாம்? நம்ம 180 minus x. புரியுதா? சோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போறோம் மேக்ஸிமம். பாத்துங்க, மிச்சம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.